வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு நாம 12th கெமிஸ்ட்ரி சாப்டர் 11ஓட பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் சாப்டரை பார்க்க போறோம். அதாவது ஹைட்ராக்சிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்னு உங்க புக்கில் ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க லெசன் நேம். ஹைட்ராக்சிக் காம்பவுண்ட்ஸ்னா ஒன்றும் கிடையாது, நீங்க ஆல்கஹால்ஸும் ஃபீனால்ஸை பத்தி படிக்க போறீங்க இந்த லெசன்ல. அது கூடவே நீங்க படிக்க போறது என்னதுன்னா ஈத்தர்ஸ். ஓகேவா? சோ இந்த மூணு காம்பவுண்ட்ஸை பத்தி தான் படிக்க போறீங்க, அதாவது சேர்மங்கள். ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன். சோ ஆல்கஹால்னா என்ன, அதுக்கு ரிலேட்டடான காம்பவுண்ட்ஸை பத்தி படிப்போம். அதே மாதிரி ஃபீனால், அதே மாதிரி ஈத்தர்ஸ். சோ இவரு கொஞ்சம் பெருசா இருப்பான், அவரை விட இவரு சின்னதா இருப்பாரு, அவரை விட இவரு சுத்தமா இருக்க மாட்டார். இவர் கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் தான் வரும். ஸோ மெயினா இந்த 2 பாட்டை முடிச்சிங்கன்னா இந்த பாட்டை முடிக்க பெருசா ஒன்னும் டைம் எடுக்காது. சரி, ஓகே, ரொம்ப பேசாம என்னென்ன தேவைகள் பேசிக்ஸ் பார்க்கலாமா? முதல் விஷயம், உங்க எல்லாருக்கும் ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆல்கஹாலுக்கு OH. ஐ திங்க் எல்லாருக்கும் ஃபார்முலா எழுத தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து தெரியலன்னா என்னோட கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் பேசிக்ஸோட 12th 3 வீடியோ போட்டிருக்கேன், 3 பாத்தீங்கன்னா பக்கா சூப்பர். சரி, ஃபீனாலுக்கு ஃபார்முலாவே நான் கொடுத்துட்டேன், C6H5OH. தட்ஸ் இட். ஈத்தரா இருந்தா ஃபங்க்ஷனல் குரூப் O. ஸோ இதுல இது ஃபங்க்ஷனல் குரூப், இது ஃபங்க்ஷனல் குரூப், இது. ஸோ ரெண்டுமே ஆக்சுவலி மோஸ்ட்லி ஆல்கஹால்னு சொல்றதுனால OH தான் காமனா வருது. ரைட், ஓகே. இப்ப என்ன பேசிக்ஸ் உங்களுக்கு தேவை தெரியுமா? இந்த சாப்டர் மொத்தத்திலே உங்களுக்கு தேவையான பேசிக்ஸ் எந்த இது பாட்டுக்கு மட்டும் வரும்னா ஆல்கஹாலுக்கு மட்டும்தான் வரும். அப்போ ஃபீனால்ஸ்க்கும் ஈத்தர்ஸ்க்கும் பேசிக்ஸ் படிக்க தேவையில்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த பேசிக்ஸும் இல்லாமயே இந்த 2 கான்செப்டை நீங்களே படிச்சுக்கலாம். எதுவுமே நான் சொல்லி தர தேவையில்ல, பிகாஸ் ரொம்ப ஈஸியா டைரக்டாவே கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? சூப்பர், ஓகே. ஆனா எப்போ புரியும் தெரியுமா இந்த 2 நீங்க ஓனா படிக்கிறது? என்னோட அந்த 3 ஆர்கானிக் பேசிக்ஸ் வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு எந்த பேசிக்ஸும் இல்லாம இந்த 2 அசால்ட்டா படிக்கலாம். ஆனா இந்த ஆல்கஹால்ஸ் மட்டும் அப்படி படிக்க முடியாது, பிகாஸ் ஒரு சில குட்டி பேசிக்ஸ் இருக்கு. அதை மட்டும் நான் சொல்லிட்டேன்னா போதும். இது இந்த லெசனுக்கு மட்டும் இல்ல, 12th 13th லெசன்லயும் இது யூஸ் ஆகும் இந்த பேசிக்ஸ். சரி, அது என்ன ப்ரோ ஆல்கஹாலுக்கு மட்டும் சம்மந்தப்பட்ட ஒரு பேசிக்ஸ் இருக்குன்றீங்களா? என்னதுன்னா ஒண்ணு கிடையாது. பிரைமரி ஆல்கஹால் ஸ்பெல்லிங்லாம், ஸ்பெல்லிங் தெரியும், நமக்கு எழுதுறதுக்கு வர மாட்டேங்குது. நோட்ல எழுத சொன்னாலே எழுத மாட்டோம், நம்மள போய் போர்ட்ல எழுத சொன்னா என்ன பண்ணுவோம்? சரி, எனிவே. சோ பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி. அது என்ன ப்ரோ பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி? சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா இவர் ஃபர்ஸ்ட், இவர் செகண்ட், இவர் தேர்ட்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு எக்ஸாக்டா தெரியல, பட் சொல்றேன். ஓகேவா? சோ பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷியரி ஆல்கஹால், இதோட பேசிக் ஃபார்முலாஸ் தெரியும். ஏன் அப்படின்றத சொல்றேன், நல்லா கவனி. பிரைமரிக்கு பேசிக் ஃபார்முலா CH2OH, செகண்டரிக்கு பேசிக் ஃபார்முலா CHOH, டெர்ஷியரிக்கு பேசிக் ஃபார்முலா COH. மூணுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஒரு H குறையுது ப்ரோ. இதுல 2 H இருக்கு, இதுல 1 H இருக்கு, இதுல H இல்ல, அவ்வளவுதான். சரி, இப்ப உங்ககிட்ட பிரைமரி ஆல்கஹால் எழுதுங்க, செகண்டரி ஆல்கஹால் எழுதுங்க, டெர்ஷியரி ஆல்கஹால் எழுதுங்கன்னு சொல்லிட்டு இந்த லெசன்ல அடிக்கடி வரும். சோ அப்போ உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹால்னா எப்படி இருக்கும், செகண்டரி ஆல்கஹால்னா எப்படி இருக்கும், டெர்ஷியரி ஆல்கஹால்னா எப்படி இருக்கும்ன்ற வித்தியாசம் தெரியும். அதுக்குதான் இதை சொல்லி கொடுக்குறேன். சரி, ஓகே. இப்ப இது ஜஸ்ட் நான் எப்படி சொல்ல, ரூட்டா தான் எழுதியிருக்கேனே தவிர்த்து இதோட ஃபுல் ஃபார்ம் எழுதல. ஃபுல் ஃபார்ம்னா ஒண்ணும் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா கவனி. CH2OH, இதோட ஃபுல் ஃபார்ம் எப்படி இருக்கும் தெரியுமா? CH3OH. இது ஒரு பிரைமரி ஆல்கஹால். இதுல என்ன குரூப் இருக்கு? CH2OH இருக்கு. சரி, அப்ப இது எப்படி பிரைமரியா மாறும்னு யோசிச்சு பாரு. ஒண்ணும் கிடையாது, இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3. சரி, அப்ப லாஸ்டா COH இருந்தா என்ன வரும்? நான் கொஞ்சம் மேல எழுதட்டா, பிகாஸ் உங்களுக்கு மறைஞ்சிரும், அதனால. சரி, இதை அழிச்சுக்கிட்டா, ஏன்னா உங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சுல. ரைட். சோ டெர்ஷியரியா இருந்தா COH. சோ இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3. கணக்கு கரெக்டா இருக்கும். ஃபார்முலாவோட அந்த 4 ரூல் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பாரு. கார்பனுக்கு 4, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 2, நைட்ரஜனுக்கு 3. எண்ணி பாரு, எல்லாம் கரெக்டா வரும். ரைட், சூப்பர். இப்ப பாரு, டெர்ஷியரியா இருந்தா 3 CH3 வரும், செகண்டரியா இருந்தா 2 CH3 வரும், அண்ட் பிரைமரியா இருந்தா ஒரே ஒரு CH3 வரும். இது அதோட பேசிக் ஃபார்ம்ஸ். அண்ட் எப்பவுமே இவங்க எல்லா 3 ஃபார்ம்லயும் ஆல்கஹால்னு சொல்றதுனால OH இருக்கும்.
இதுதான் மேட்ரு. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ரைட். இன்னும் ஒரு பேசிக்ஸ் இருக்கு, அதோட இந்த வீடியோ ஓவர். தட்ஸ் இட். சோ நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா, பிரைமரி ஆல்கஹால்னா என்ன, செகண்டரி ஆல்கஹால்னா என்ன, டெர்ஷியரி ஆல்கஹால்னா என்ன, எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுத்துட்டேன். சோ CH2OH பிரைமரி, CHOH செகண்டரி, COH டெர்ஷியரி, அதோட ஒரு CH3 இருந்தா பிரைமரி, 2 CH3 இருந்தா செகண்டரி, 3 CH3 இருந்தா டெர்ஷியரி. இப்படி இருந்தாலும் அது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரின்னு சொல்லுவோன்ற. சரி, எதுக்கு ப்ரோ இது சொல்லி கொடுத்தாங்கன்னா, உங்களுக்கு 2 டெஸ்ட் வரும், லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட். அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரியை கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களுக்கு ஈக்குவேஷன் வரும். அப்ப நீங்க பிரைமரி எப்படி எழுதணும், செகண்டரி எப்படி எழுதணும், டெர்ஷியரி எப்படி எழுதணும்ன்றத இப்பவே நான் சொல்லி தந்துடுறேன். அவ்வளவுதான். ரைட், சூப்பர். இப்ப உங்களுக்கு வந்து ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன்னா தெரியணும். இதுதான் மேட்டர். இத சொல்லி கொடுத்துட்டேன்னா இந்த வீடியோவே ஓவர். சோ பாத்துக்கோங்க. ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன. ஆக்சிடேஷன்னா என்ன வரும்? ஆப்வியஸ்லி லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்ப அதெல்லாம் நம்ம இங்க இடத்துல வந்து பேச போறது இல்லை. ஏன்னா இப்ப நான் உட்காந்து நான் இதோட சின்ன கிளாஸ் பேசிக்ஸ்லாம் எடுத்துட்டேன்னா அதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போறது இல்லை. ஜென்ரலா ஆக்சிடேஷன் ஏஜென்ட்னா என்ன வரும், ரிடக்ஷனுக்கு என்ன ஏஜென்ட் யூஸ் பண்ண மட்டும் சொல்ல நல்லா கவனிச்சுக்கோ. ஆக்சிடேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா K2Cr2O7 போன்ற ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். ரிடக்ஷனுக்கு இந்த லெசன்ல நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் யூஸ் பண்ணுவாங்க, THF யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரியான ஏஜென்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்ப இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. ஓகேவா? பிரைமரி, செகண்டரி, உங்ககிட்ட ஒரு ஆல்கஹாலை நான் கொடுத்துட்டு பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ண என்ன கிடைக்கும், செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ண என்ன கிடைக்கும், இதை மட்டும் கரெக்டா கவனிச்சுக்கோங்க. பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா பிரைமரி ஆல்கஹால்னா என்ன இருக்கும், CH2OH இருக்குமா, அதை ஆக்சிடைஸ் பண்ணா CHO கிடைக்கும். CHO ஆல்டிஹைட். செகண்டரி ஆல்கஹால் CHOH சொன்னா இதை ஆக்சிடைஸ் பண்ணா CO கிடைக்கும், அதாவது கீட்டோன். ஒருவேளை இந்த CHO ஆல்டிஹைடையும் ஆக்சிடைஸ் பண்றாங்க, COவையும் ஆக்சிடைஸ் பண்ணாங்கன்னா கிடைக்கிறது என்ன தெரியுமா, ரெண்டுத்துக்குமே சேம் காம்பவுண்ட் தான், ஒண்ணு கிடையாது. COOH which is nothing but acid கிடைக்கும். சோ பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா ஆல்டிஹைட் கிடைக்கும், ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணா டைரக்டா COOH கிடைக்கும். அதே செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா கீட்டோன் கிடைக்கும், கீட்டோனை திருப்பி ஆக்சிடைஸ் பண்ணா COOH. இப்ப அப்படியே ரிவர்ஸ்ல யோசி. அதாவது ஆல்டிஹைட ரிடக்ஷன் பண்ணா பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும், கீட்டோனை ரிடக்ஷன் பண்ணா செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். அவ்வளவுதான் இந்த லெசனோட பேசிக்ஸ். இதுக்கு அடுத்து இந்த லெசன்ல படிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இனிமே நீங்க ஓனா எடுத்து படிக்கிறது மட்டும்தான். வேற எதுவுமே இந்த லெசன்ல நீங்க வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த 3 ஆர்கானிக் பேசிக்ஸோட வீடியோவும் இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனையும் வச்சுக்கிட்டு அந்த ஒரு லெசனை ஜஸ்ட் ஒரே ஒரு நாள் உட்கார்ந்து படிச்சீங்கனாலே கிட்டத்தட்ட அசால்ட்டா முடிக்கலாம். இவ்வளவு ஈஸியான லெசனான்னு யோசிப்பீங்க. சோ இதுக்கு தேவையான உங்களுக்கு புக் இன்சைட்ல என்னென்ன ரியாக்ஷன் படிக்கணும், ஓவர்லுக் ரியாக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரியான எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நான் சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு தைரியமா புக் எடுத்து ஆட்டோமேட்டிக்கா போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ டெஃபினட்டா இது முடியும், பக்காவா படிக்கலாம். ஸோ கவலைப்படாம ஜாலியா படிங்க. ஸோ அதை தான் நம்மளும் கிரியேட் பண்றோம். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன சாப்டரோட பேசிக்ஸ் வேணும்ன்றத பக்காவா கேளுங்க, சூப்பரா போட்டுடலாம். ஸோ போயிட்டு வரேன் நண்பா.